காலு நரம்புமா இருக்க, காலு இரும்புமா இருக்கு. ஏடியா கலை சும்மா இரு, களைப்பா இருக்கு. நாளைக்கு பாத்துக்கலாம் போடி. ராணியா காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு கூவுது. அடியே என்னையா பொண்டாட்டிய பறி கொடுத்த மாதிரி கத்துற? பறி கொடுத்த மாதிரி என்னடி? பறியா போயிடுச்சுடி. அங்க பாருடி. என்னால ஓட முடியலடா. ஓட முடியாது. பொண்டாட்டிய என்னையா பேசிட்டு இருக்க? வெட்டலாம் அவனை. அடியே வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். அடிச்சு தலையா. மவன் என்ன பண்ணான் தெரியுமா? ராத்திரி வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டாயா. எங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? நான் ஒண்ணுமே செய்யலடாப்பா. ஒண்ணுமே செய்யலான்டாப்பா. இருந்தாலும் இவன் என் பொண்டாட்டி பக்கத்துல எப்படியா படுக்கலாம்? நான் என்ன செய்வேன் தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி என் கழுத்துல ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன். ஐயோ, என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க. இவர் இருந்தெல்லாம் செத்தன பாரு. ஒட்டோட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி. டேய் அப்பா, ஆமை வருதா அப்பா? எந்த ஆமை? நாட்டாமை. யோ என்னையா என்னையா அங்க கலாட்டா பண்றீங்க? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? கேட்டீங்களா அவர் எப்படி கேட்பாரு? சொன்னாதானே கேட்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன். அது என்னையா பேட்டா சிறப்பு மாதிரி 12 12 ரூபா உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்லாக்கி. மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். யோ, சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும். இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்சு அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவன் வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போ. கூப்பிடுற வர முடியாது போடா தட்டியா. வர வர இந்த திருட்டு பசங்களுக்கு எந்த பொருளை கடத்தணுங்கிற ஒரு விவசாயம் இல்லாம போச்சியா. போன வாரம் ஒரு கிழவியை கடத்திட்டு போயிட்டாங்கயா. கிழவி எதுக்காக கடத்தணும்? கிழவி வாயில தங்கப்பல் கட்டி இருந்தாலும் அதுக்காக கடத்திட்டு போயிட்டாங்கயா. அப்ப பல்ல புடிக்கிட்டு விட்டுருவாங்க. இந்தா பொண்ணு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மீன கடத்திட்டு இருக்க. தெரியல, போகடா. பைத்தியத்துக்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிட்ட பாரு. ராமு, ராமு சாப்பிடுமா? ஆமா, சாப்பாடு இப்ப ரொம்ப முக்கியம். அப்புறமா சாப்பிட்டுக்கலாம், வர சொல்லு. ஏய் ராமு, கூப்பிடுறல, காதுல விழலையா? கூப்பிட்டீங்களாப்பா? ஸ்கூட்டர் தொடச்சியா? தொடச்சி தான் போய் சாப்பிட்டேன். இந்த துணியால தொடச்சியா? ஆமா. இதுல இருக்கிற அழுக்கே அதுலயே ஒட்டி இருக்கும். கொஞ்சம் இருங்க, என் துண்டு போட்டு தொடக்கிறேன். ஆமா, தொடச்சு கிழிச்சு. இதுங்கெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறதே இல்ல. சோத்து தண்டம். ஏன் நின்னுட்டு இருக்க? போய் மிச்சத்தையும் கொட்டிக்க.
ஏன் எப்ப பார்த்தாலும் ஒரே கிளாஸ் சாராயம் குடிக்கிற? நான் உழைக்கிறவன், உடம்பு ஒழிக்கா குடிக்கிறேன், போதையா குடிக்கல. ராமு, நான் முதலாளியோட பெரிய போட்டு கடல்ல கவுந்து போச்சு. என்ன நான் சொல்லிட்டே இருக்க, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கேன். யோ, போட்டு முழுகுனா அந்த முங்கியா இருக்க முடியும்? போய் முதலாளிட்ட போய் சொல்லு. ஆமாங்க முதலாளி, மூழ்கி போன போட்ட இங்கேயே எடுக்க முடியும்னு உங்க முதலாளி கிட்ட போய் சொல்லிட்டான்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. டேய், ராஸ்கல்! அந்த போட்டோட விலை என்ன தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். அது மூழ்கி போச்சுன்னு சொன்னா அது போனா போகட்டும்னு அலட்சியமா சொன்னியாமே. வேலைக்கார நாய்ங்கிறத நிரூபிச்சுட்ட பத்தியா? முதலாளி, கொஞ்சம் அவசரப்பட்டீங்க. அந்த போட்டோட விலை நமக்கு பணமா கிடைக்கும். என்னடா சொல்ற? அந்த போட்டை நாம இன்சூரன்ஸ் பண்ணிருக்கோம். ஒரு நாள் ஆபீசர்ஸ் வந்தாங்க. அவங்க நீட்ட பேப்பர்ல நீங்க கை நட்டு வச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் அதை மறந்தே போயிட்டேன். ராமு, ரொம்ப அவசரப்பட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. பெரிய வார்த்தைலாம் சொல்லாங்க முதலாளி. மாமா மாமா, பாக்கு மாத்தி பரிசம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். 4 மீன் போட. என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா? கிழவிக்கு தெரிஞ்சா மொத்தம் மொத்தி விடுவா. பொடி கழுத. போடா கிழவா. ஏன் பைத்தியக்கார கழுத? பொடி. நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க தாத்தா பைத்தியம், எல்லாரும் பைத்தியம். அடிக்காத. ஏய், பைத்தியம், கிழவா பைத்தியம். ஏங்க, மீன் கிட்ட கொடுக்க வேண்டியதானே? ஏன் அந்த பொண்ணு போட்டு அடிக்கிறீங்க? அந்த பொண்ணு ஒரு பைத்தியம் தம்பி. பைத்தியமா? ஆமா. யார் அந்த பொண்ணு? அந்த பொண்ணை பத்தி கேக்குறியா? ஏய், ஒரு கிஸ் கொடு. ஏய், இடிச்சிடுவா. முரளி, நிர்மலா, இன்னும் கொஞ்சம் கெட்டியா பிடிச்சிக்க. ஏய், தன்னன்னா தன்னன்னா வெள்ளி கொலுசு விளையாட இந்த மனசு கதி போட அள்ளிக்க வந்தே மாம ஸ்ரீராமந்தா. வெள்ளி கொலுசு விளையாட இந்த மனசு கதி போட அள்ளிக்க வந்து மாம ஸ்ரீராமந்தா. Ah!
விளையாட இந்த மனசு கதி போட அள்ளிக்க வந்து மாம ஸ்ரீராமந்தா வெத்தல வைக்க நாள் பாரு வேண்டிய மட்டும் நீ கேளு அப்புறம் மேலே நான் தாரு கொலுசு விளையாட இந்த மனசு ஜதி போட அள்ளிக்க வந்து மாம ஸ்ரீராமந்தா வெத்தல வைக்க நாள் பாரு வேண்டிய மட்டும் நீ கேளு அப்புறம் மேலே நான் தாரு வெள்ளி கொலுசு விளையாட இந்த மனசு ஜதி போட அள்ளிக்க வந்து மாம ஸ்ரீராமந்தா வெத்தல வைக்க நாள் பாரு வேண்டிய மட்டும் நீ கேளு அப்புறம் மேலே நான் தாரு என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு கேட்பேன், செய்வியா? என்னன்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். செய்யறேன் சொல்லு. சொல்றேன். சரி. சத்தியமா? சத்தியமா. உன் தலையில அடிச்சு சொல்லு. அது என்னது என் தலையில அடிச்சு? உன் தலையில அடிச்சானே என் தலையில அடிச்சானே ரெண்டு பேரும் ஒண்ணுதானே? சத்தியமா. இப்ப சொல்லுங்க, என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு இந்த பாரு, சத்தியம் பண்ணிருக்க, கொடுத்துடணும். கொடு. மகாபலிபுரம் 97 ஜூலை. அது என்னங்க மகாபலிபுரம் 97? நான் மிஸ் பண்ணாம எழுதுற கிஸ் கணக்கு. அன்னைக்கு தியேட்டர்ல 94. நேத்து காலையில பார்க்கல 95. நேத்து ஈவினிங் ஹோட்டல் ஃபேமிலி ரூம்ல 96. இப்போ மகாபலிபுரத்துல 97. இதே இல்லாம டைரியில எழுதுவாங்க. நான் எழுதுவேனே. ஏய் 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 நிர்மலா நிர்மலா. என்ன? One more please. No no. நோவா? இப்ப நீ கொடுக்கல கடல் ஒழிஞ்சு செத்துருவேன். விழுங்க. Are you serious? Serious. Sure? Yeah.